ஆனா இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை தான் உங்களுக்கு சுத்தி காட்ட வந்திருக்கோம். இப்ப எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணையை தான் உங்கள்கிட்ட காட்ட போறோம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம 500 ஆடு வச்சிருந்தோம். அவ்வளவு பேரும் உட்கார்ந்து ஆளுன்னு அழுது இப்போ 5 ஆடுல கொண்டு நுப்பாட்டிட்டாங்க. என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா இதுல என்ன இருந்துன்னு பாத்தீங்கன்னா கோழி, புறா, சண்டை கோழி எல்லாமே இருந்துச்சு. இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கூண்டு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுமே நாசமா போச்சு. மலையில சீக்கு வந்து எல்லாமே செத்து போச்சு. இப்ப 2 கோழி தான் நம்மகிட்ட கிடக்கு. யாருக்காவது கூண்டு வேணும்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எடுத்துடலாம் கம்மி ரேட்ல. அடா பாத்தீங்கன்னா இதுதான் எங்க மாடு மீனாச்சு. இதுல இருந்தா நாங்க டெய்லியும் பால் கறப்போம். அடா அண்ணா ஒரு மாடு தெரியுது பாருங்க, அந்த மாடு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷம் ஜல்லிக்கட்டுல இதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார்ல போன வாட்டி வாங்கி தந்து. நம்புறீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டுக்கு முதுகுல திமிழ் இருந்த உடனே நானும் அந்த மாடு நினைச்சிட்டேன். அந்த மாடை வந்து வித்தாச்சான். பொம்பளை மாடு இது. அடா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியை பார்க்க தான் வந்திருக்கோம். எதுக்கடா உள்ள போகாம வெளியே நின்று பேசுதான்னு பாக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, உள்ள போனா எப்படி பார்த்தாலும் ஒருத்த கால் காங்காம போயிரும். அவ்வளவு பசியில இருக்கு. அடா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி. இந்த நாயை பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்குலாம் கேட்டாங்க. ஆனா நான் தான் கொடுக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க கிடைக்க இதை பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொடுக்கண்டா, அதே போய் புல்லு தின்னுட்டு வந்துடும். பாத்தீங்கன்னா உழைக்காம சும்மா உட்கார்ந்து எதுவுமே பண்ண முடியாது. அவன் மாடு வச்சிருக்கான், அவன் ஆடு வச்சிருக்கான், பன்னி வச்சிருக்கான் அப்படின்னு ஆடு வாயை பொழந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி யாரும் வாயை பொழந்தாலும் நல்ல ஈரமண்ணை எடுத்து வாயில தட்டிருங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு அடுத்து என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.